ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சு சூப்பராக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உரித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நிறம் மாறுற வரைக்கும் வணக்கி விடுங்க. இந்த பதம் வந்ததும் ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்து விடுங்க. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை தோலை நீக்கிட்டு இது மாதிரி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கறி மசால், அரை ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு கொதிச்சதும் நம்ம இறக்கிடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி தேவைப்படுது, அதனால் இதோட கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 2 கொதி வந்ததும் நல்லா கெட்டியாயிடும். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து, ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதனால் குழம்பு நல்லா கொதிச்சதும் மல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.